சூரா தாஹா மக்காவில் அருளப்பட்டது. அத்தியாயம் 20, வசனங்கள் 135. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். தாஹா. நீர் சங்கடப்படுவதற்காக இந்த குர்ஆனை உம்மீது நாம் இறக்கி வைக்கவில்லை. அல்லாஹுவாகிய அவனை பயந்தோருக்கு உபதேசமாகவே அன்றி இதனை நாம் இறக்கவில்லை. பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இவ்வேதம் இறக்கப்பட்டுள்ளது. அர் ரஹ்மான் தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவாறும் அரிஷின் மீதிருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிஷின் மீது உயர்ந்து நிலை பெற்று விட்டான். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவ்விரண்டிற்கு மத்தியில் உள்ளவையும் பூமிக்கு கீழ் ஈரமான மண்ணுக்கடியில் உள்ளவையும் அவனுக்கே உரியவையாகும். நபியே, சொல்லை நீர் சப்தமாக கூறினாலும் நிச்சயமாக அவன் இரகசியத்தையும் அதைவிட மறைவானதையும் அறிகிறான். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. அவனுக்கு அழகான பல பெயர்கள் இருக்கின்றன. இன்னும் நபியே, மூசாவின் செய்தி உம்மிடம் வந்ததா? தூர் எனும் மலை மீது நெருப்பை அவர் கண்டபோது தன் குடும்பத்தினரிடம், நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள், நிச்சயமாக நான் நெருப்பை காண்கிறேன், அதிலிருந்து ஒரு தீப்பந்தத்தை உங்களுக்கு கொண்டு வரவோ அல்லது நெருப்பின் வெளிச்சத்தினால் வழியை நான் பெறவோ செய்யலாம் என்றார். ஆகவே அவர் அதனிடம் வரவே மூசாவே என அவர் அழைக்கப்பட்டார். நிச்சயமாக நான் தான் உமது இரட்சகன். ஆகவே உம்முடைய காலணிகள் இரண்டையும் கலற்றிவிடும். நிச்சயமாக நீர் துவா எனும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறீர். மேலும் நான் உம்மை என்னுடைய தூதராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஆதலால் வஹி மூலம் உமக்கு அறிவிக்கப்படுபவைகளை நீர் செவியேற்பீராக. நிச்சயமாக நான் தான் அல்லாஹ். என்னை தவிர வணக்கத்திற்குரிய வேறு நாயன் இல்லை. ஆகவே என்னையே நீர் வணங்குவீராக. என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையையும் நிறைவேற்றுவீராக. நிச்சயமாக மறுமை வரக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் அது முயற்சி செய்ததுக்கு தக்க கூலி வழங்கப்படுவதற்காக அதனை நான் மனிதர்களுக்கு மறைத்து வைக்க சமீபிக்கிறேன். முற்றிலும் மறைத்து வைத்துள்ளேன். ஆகவே அதனை நம்பிக்கை கொள்ளாது. தன் மன இச்சையையும் பின்பற்றியவன் அதனை விட்டும் திண்ணமாக உம்மை தடுத்து விட வேண்டாம். அவ்வாறாயின் நீர் அழிந்து விடுவீர். மேலும் மூசாவே, உமது வலது கையில் இருப்பது என்ன என்றும் கேட்டான். அதற்கு அவர், இது என்னுடைய கைத்தடி, இதன் மீது நான் சாய்ந்து கொள்வேன். இதை கொண்டு என்னுடைய ஆடுகளுக்கு தலை குலைகளை மரங்களிலிருந்து பறிப்பேன். இன்னும் இதில் எனக்கு வேறு பல தேவைகளும் இருக்கின்றன என்று கூறினார். அதற்கு அல்லாஹ், மூசாவே, நீர் அதனை தரையில் போடுவீராக என்று கூறினான். அப்பொழுது அவர் அதனை போட்டார். அச்சமயமே அது நெளிந்து செல்லும் ஒரு பெரிய பாம்பாயிற்று. நீர் அதை பிடியும், மேலும் பயப்படாதீர். உடனே அதை முந்தைய நிலைக்கே கைத்தடியாக நாம் மீட்டுவோம் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான். மேலும் உம்முடைய கையை உம்முடைய விழாப்புறத்தின் பால் சேர்ப்பீராக. அது இன்னொரு அத்தாட்சியாக எவ்வித தீங்குமின்றி வெண்மையாக வெளிவரும். இவ்வாறு நம்முடைய பெரிய அத்தாட்சிகளிலிருந்து சிலவற்றை உமக்கு காண்பிப்பதற்காக இவற்றை செய்யுமாறு நாம் கட்டளையிட்டோம். நீர் ஃபிர்அவுனிடம் செல்வீராக. நிச்சயமாக அவன் தன் தகுதியை மறந்து இரட்சகனின் வரம்பை மீறிவிட்டான் என்றும் கூறினான். அதற்கு மூசா கூறினார், என் இரட்சகனே, என் நெஞ்சத்தை திடப்படுத்தி விரிவாக்கி வைப்பாயாக. என்னுடைய காரியத்தை எனக்கு எளிதாக்கியும் வைப்பாயாக. என் நாவிலுள்ள முடிச்சை அவிழ்த்தும் விடுவாயாக.
அப்பொழுது என் சொல்லை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். என் குடும்பத்திலிருந்து எனக்கு உதவியாளரை ஆக்கியும் வைப்பாயாக. என் சகோதரர் ஹாரூனை அவ்வாறு ஆக்கி வைப்பாயாக. அவரை கொண்டு என் பலத்தை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. என் காரியங்களில் அவரை கூட்டாக்கியும் வைப்பாயாக. நாங்கள் உன்னை அதிகமாக துதி செய்து போற்றுவதற்காகவும் நாங்கள் உன்னை அதிகமாக நினைவு கூறுவதற்காகவும் என் கோரிக்கைகளை ஏற்று அருள்வாயாக. நிச்சயமாக நீ எங்களை பார்க்கக்கூடியவனாகவே இருக்கிறாய் என்று மூசா நபி பிரார்த்தனை செய்தார். அதற்கு மூசாவே, நீர் கேட்டவற்றை திட்டமாக நீர் கொடுக்கப்பட்டு விட்டீர் என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான். மற்றொரு தடவையும் திட்டமாக நாம் உம்மீது பேரருள் புரிந்திருக்கிறோம். உமது தாய்க்கு உம்மை பற்றி அறிவிக்கப்பட வேண்டியவற்றை நாம் அறிவித்த சமயம் அவரை பேழையில் வைத்து நைல் நதியில் அதனை எரிந்துவிடு. அந்நதி அவரை கரையில் சேர்த்துவிடும். எனக்கு விரோதியும் அவருக்கு விரோதியாகவும் உள்ளவன் அவரை எடுத்துக் கொள்வான் என்றும் உம் தாய்க்கு அறிவித்தோம். என்னிடமிருந்து அன்பையும் உம்மீது நான் பொழிந்தேன். இன்னும் என் கண்காணிப்பில் நீர் வளர்க்கப்படுவதற்காக. உம் சகோதரி நடந்த போது அப்பேழையை எடுத்தவர்களிடம் அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஒருவரை, செவிலி தாயை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கூறினாள். பின்னர் உமது தாயாரின் பால் அவரின் கண் குளிர்ந்திருப்பதற்காக, இன்னும் அவர் கவலை கொள்ளாதிருப்பதற்காக உம்மை நாம் திருப்பிக் கொடுத்தோம். இன்னும் நீர் ஒரு மனிதரை கொலை செய்து விட்டீர். அதன் கவலையிலிருந்து உம்மை நாம் ஈடேற்றினோம். இன்னும் உம்மை சோதிப்பதற்காக பல சோதனைகளை கொண்டு சோதித்தோம். பின்னர் மதியன் வாசிகளிடையே பல வருடங்கள் நீர் தங்கியிருந்தீர். அதன் பின்னர் நாம் உம்மை முன்பு நம் தூதராக்க நிர்ணயித்தபடி மூசாவே நீர் வந்தீர். மேலும் உம்மை எனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். ஆகவே நீரும் உம்முடைய சகோதரரும் என்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு செல்லுங்கள். நீங்கள் இருவரும் என்னை தியானிப்பதில் சோர்வடைந்தும் விடாதீர்கள். நீங்கள் இருவரும் ஃபிரௌனிடம் செல்லுங்கள். நிச்சயமாக அவன் மிக்க வரம்பு கடந்து விட்டான். ஆகவே நீங்கள் இருவரும் கனிவான சொல்லை அவனுக்கு சொல்லுங்கள். அதனால் அவன் நல்லுபதேசம் பெறலாம் அல்லது அச்சமடையலாம் என்று அல்லாஹ் கூறினான். அதற்கு, எங்கள் இரட்சகனே, அவன் எங்களுக்கு தீங்கிழைக்க அவசரப்படவோ அல்லது வரம்பு மீறவோ செய்யலாம் என்று நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம் என்று அவ்விருவரும் கூறினார்கள். நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக நான் உங்கள் இருவருடன் யாவையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பேன் என அல்லாஹுவாகிய அவன் கூறினான். ஆகவே நீங்கள் இருவரும் அவனிடம் வந்து, பின்னர் நாங்கள் இருவரும் உன் இரட்சகனின் தூதர்கள், இஸ்ராயேலின் மக்களை எங்களுடன் அனுப்பிவிடு. அவர்களை வேதனையும் செய்யாதே. திட்டமாக நாங்கள் உன் இரட்சகனிடமிருந்து அத்தாட்சியை உன்னிடம் கொண்டு வந்திருக்கின்றோம். நேர் வழியை பின்பற்றியவர் மீது சாந்தியும் உண்டாவதாக என்று நீங்கள் இருவரும் கூறுங்கள். நிச்சயமாக நாங்கள் எங்கள் பால் எவன் பொய்யாக்கி புறக்கணிக்கின்றானோ அவன் மீது நிச்சயமாக வேதனை ஏற்படும் என்று திட்டமாக வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறுங்கள். அவ்விருவரும் ஃபிரௌனிடம் வந்து கூறவே, அதற்கு அவன், மூசாவே, உங்கள் இருவரின் இரட்சகன் யார் என்று கேட்டான். அதற்கு, எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய தோற்றத்தை கொடுத்து பின்னர் வழியையும் காட்டியிருக்கிறானோ அவன்தான் எங்கள் இரட்சகன் என்று அவர் கூறினார். அதற்கு அவன், முன்னர் சென்று போன தலைமுறையினரின் உண்மை நிலையாது என்று கேட்டான். அவர், அது பற்றிய அறிவு என் இரட்சகனிடம் இருக்கும் பதிவு புத்தகத்தில் இருக்கின்றது. என் இரட்சகன் அதில் யாதொன்றை தவறளித்து விட்டுவிடவும் மாட்டான்.
மறந்துவிடவும் மாட்டான் என்று கூறினார். என்னுடைய இரட்சகன் எத்தகையவனென்றால், அவன் பூமியை உங்களுக்கு விரிப்பாக அமைத்து அதில் உங்களுக்காக பாதைகளையும் ஏற்படுத்தினான். மேலும் வானத்திலிருந்து மழை நீரை இறக்கினான். இதை கொண்டு நாம் பலதரப்பட்ட தாவரங்களிலிருந்து பல வகைகளை வெளிப்படுத்தி விட்டோம் என்று தன் இரட்சகனின் தகுதி பற்றி மூசா கூறினார். அவற்றை நீங்களும் உண்ணுங்கள். உங்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் முதலிய கால்நடைகளையும் மேய விடுங்கள். அறிவுடையோருக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. பூமியாகிய அதிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம். பின்னர் அதிலேயே நாம் உங்களை மீள வைப்போம். மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே நாம் உங்களை வெளிப்படுத்துவோம் என்று அவனுக்கு கூறும்படி செய்தோம். இன்னும் நம்முடைய அத்தாட்சிகளை அவை யாவையும் நாம் அவனுக்கு காண்பித்தோம். ஆனால் அவனோ அவை யாவற்றையும் பொய்ப்படுத்தி விட்டான். மேலும் விசுவாசிக்காது விலகிக் கொண்டான். மூசாவே, உம்முடைய சூனியத்தின் மூலம் எங்களை எங்களின் பூமியை விட்டு வெளியேற்றுவதற்காகவா எங்களிடம் நீர் வந்தீர் என்று கூறினான். அவ்வாறாயின் இதை போன்ற சூனியத்தை எதிராக கொண்டு நிச்சயமாக நாங்களும் உம்மிடம் வருவோம். ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாறுபடாது இருக்கக்கூடியவாறு மையமான இடத்தில் நமக்கும் உமக்குமிடையே ஒரு தவணையை குறிப்பிட்டு ஆக்குவீராக என்று கூறினான். அதற்கு மூசா, உங்கள் பண்டிகை நாளே உங்களுக்கு தவணையாகும். இன்னும் மனிதர்கள் யாவரும் முற்பகலிலேயே ஒன்று திரட்டப்பட்டு விட வேண்டும் என்று கூறினார். பின்னர் ஃபிர்அவுன் அங்கிருந்து திரும்பிச் சென்று சூனியத்திற்குரிய தன்னுடைய சகல சூழ்ச்சிகளையும் சேகரித்துக் கொண்டு பின்னர் குறித்த இடத்திற்கு வந்தான். மூசா அங்கு கூடியிருந்தவர்களிடம், உங்களுக்கு கேடுதான். அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டாதீர்கள். அவ்வாறு செய்தால் அவன் தன் வேதனையை கொண்டு உங்களை அழித்து விடுவான். இன்னும் எவன் பொய்யை இட்டு கட்டுகிறானோ திட்டமாக அவன் நஷ்டப்பட்டு விட்டான் என்று கூறினார். இதை கேட்ட அவர்கள் தங்களுடைய காரியத்தில் தங்களுக்கிடையே தர்க்கித்துக் கொண்டு ரகசியமாக ஆலோசனையும் செய்தனர். அவர்கள், நிச்சயமாக இவ்விருவரும் இரு சூனியக்காரர்களே. தங்களுடைய சூனியத்தினால் உங்களை உங்களுடைய பூமியை விட்டு இவ்விருவரும் வெளியேற்றி விடவும் உங்களுடைய மேலான மார்க்க பாதையை இருவரும் போக்கிவிடவும் இவ்விருவரும் நாடுகிறார்கள் என்று கூறினார்கள். ஆதலால் உங்கள் சூழ்ச்சி திட்டத்தில் நீங்கள் உறுதி கொண்டு அதன் பின்னர் அணியாக வாருங்கள். இன்றைய தினம் மற்றவரை மிகைத்து விட்டவர் திட்டமாக வெற்றி பெறுவார் என்று கூறினார்கள். பின்னர் சூனியம் செய்ய வந்த அவர்கள் மூசாவிடம், மூசாவே, ஒன்று நீர் போடுகிறீரா அல்லது போடுபவரில் முதலாவதாக நாங்கள் இருக்கவா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அவ்வாறன்று, நீங்கள் முதலில் போடுங்கள் என்று கூறினார். அவர்கள் போடவே போடப்பட்ட அந்நேரத்தில் அவர்களுடைய கயிறுகளும் அவர்களுடைய தடிகளும் அவர்களின் சூனியத்தின் காரணமாக நிச்சயமாக அவை பாம்புகளாக விரைந்து ஓடுவது போல் இவருக்கு தோன்றியது. ஆகவே மூசா தன் மனதில் பயத்தை உணர்ந்தார். அது சமயம் அவரிடம், நீர் பயப்படாதீர். நிச்சயமாக நீர்தான் இந்த சூனியக்காரர்களை மிகைத்து மிக மேலோங்கியவர் என்று நாம் கூறினோம். மேலும் உமது வலக்கையில் இருப்பதை நீர் போடுவீராக. அவர்கள் செய்தவற்றை அது விழுங்கிவிடும். அவர்கள் செய்ததெல்லாம் சூனியக்காரரின் சூழ்ச்சியே ஆகும். சூனியக்காரன் எங்கு வந்த போதிலும் வெற்றி பெற மாட்டான் என்றும் கூறினோம். மூசா மேலோங்கிய பொழுது அச்சூனியக்காரர்கள் சிரம் படிந்தவர்களாக சஜதாவில் வீழ்த்தப்பட்டு, நாங்கள் ஹாரூன்,
மூசா ஆகிய இவ்விருவருடைய இரட்சகனை கொண்டு விசுவாசித்து விட்டோம் என்று கூறினார்கள். இதனை கண்ட ஃபிர்அவுன், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவருக்கு நீங்கள் விசுவாசம் கொண்டு விட்டீர்கள். உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாரே, அத்தகைய உங்களின் பெரியவர் நிச்சயமாக அவர்தான். ஆகவே நிச்சயமாக நான் உங்களது கைகளையும் உங்களது கால்களையும் மாறாக ஒரு பக்கத்து காலையும் மறுபக்கத்து கையையும் துண்டிப்பேன். இன்னும் பேரீச்ச மரங்களின் அடிப்பாகங்களில் உங்களை நிச்சயமாக நான் கழுவேற்றுவேன். வேதனை செய்வதில் மிக கடுமையானவரும் அவ்வேதனையில் மிக நிலையானவரும் நம்மில் யார் என நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள் ஃபிர்அவுனிடம், எங்களுக்கு வந்துவிட்ட தெளிவான அத்தாட்சிகளை விடவும் எங்களை படைத்தானே அவனை விடவும் உன்னை நாங்கள் பெரிதாக கருதி தேர்வு செய்ய மாட்டோம். ஆகவே எதை நீ தீர்ப்பு கூற இருக்கிறாயோ அதை நீ தீர்ப்பு கூறிவிடு. நீ தீர்ப்பு கூறுவதெல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில்தான் என்று கூறினர். நிச்சயமாக நாங்கள் மெய்யான எங்கள் இரட்சகனையே விசுவாசித்திருந்தோம். எங்களுடைய குற்றங்களையும் உன்னுடைய நிர்பந்தத்தினால் நாங்கள் செய்த சூனியத்தின் குற்றங்களையும் அவன் எங்களுக்கு மன்னித்து விடுவான். அல்லாஹ் மிக்க மேலானவனும் நிலைத்திருப்பவனும் ஆவான் என்று கூறினார்கள். நிச்சயமாக எவன் தன் இரட்சகனிடம் குற்றவாளியாக வருகின்றானோ அவனுக்கு நிச்சயமாக நரகம் இருக்கிறது. அதில் அவன் சாகவும் மாட்டான், சுகத்துடன் வாழவும் மாட்டான், வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். மேலும் எவர் விசுவாசம் கொண்டவராக திட்டமாக நற்கர்மங்களை செய்த நிலையில் அல்லாஹுவாகிய அவனிடத்தில் வருகின்றாரோ அத்தகையோர்களுக்கு உயர் பதவிகள் இருக்கின்றன. அத்தகையோருக்கு நிலையான சொர்க்கங்கள் உண்டு. அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். மேலும் அது பரிசுத்தமானவருடைய கூலியாகும். மேலும் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு, நீர் என்னுடைய அடியார்களை அழைத்துக் கொண்டு இரவில் சென்று விடுவீராக. வழியில் கடலில் உமது தடியால் அடித்து உலர்ந்த வழியை அவர்களுக்கு ஏற்படுத்துவீராக. உம்மை ஃபிர்அவுன் அடைத்து விடுவான் என்று நீர் பயப்பட வேண்டாம். கடலில் மூழ்கி விடுவோம் என நீர் அஞ்சவும் வேண்டாம் என்று அறிவித்தோம். ஃபிர்அவுன் தன் படைகளுடன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். அப்போது அவர்களை மூடிக்கொள்கிற அலையானது அவர்களை மூடிக்கொண்டது. ஃபிர்அவுன் தன் சமூகத்தாரை வழிகெடுத்தான். அவர்களுக்கு நேர் வழியை அவன் காட்டவும் இல்லை. இஸ்ராயேலின் மக்களே, நிச்சயமாக நாம் உங்களை உங்களுடைய பகைவனிடமிருந்து ஈடேற்றிக் கொண்டோம். சினாய் மலையான தூரின் வலப்பாகத்தை உங்களுக்கு நாம் வாக்களித்தோம். உணவாக உங்களுக்கு மண்ணோ சல்வாவையும் இறக்கி வைத்தோம். நாம் உங்களுக்கு அளித்தவற்றில் நல்லவற்றிலிருந்து நீங்கள் உண்ணுங்கள். அதில் நீங்கள் வரம்பு மீறியும் விடாதீர்கள். மீறினால் உங்கள் மீது என் கோபம் இறங்கிவிடும். எவரின் மீது என்னுடைய கோபம் இறங்குகிறதோ அவர் நிச்சயமாக ஹாவியா எனும் நரகத்தில் வீழ்ந்து விட்டார். இன்னும் எவர் பச்சாதாபப்பட்டு பாவத்திலிருந்து தௌபா செய்து விசுவாசமும் கொண்டு நற்கர்மங்களையும் செய்து அதன் பின்னர் நேர் வழியில் நிலைத்திருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக நான் மிக மன்னிக்கிறவன். மேலும் அவரிடம், மூசாவே, நீர் உம்முடைய சமூகத்தாரை விட்டு விட்டு நீர் மட்டும் வர உம்மை அவசரப்படுத்தியது எது என்று அல்லாஹுவாகிய அவன் கூறினான். அதற்கு அவர்கள் என் அடிச்சுவட்டின் மீது வருகின்றனர். என் இரட்சகனே, நீ என் மீது திருப்திப்படுவதற்காக துரிதமாக உன்னிடம் முன்னதாகவே வந்துவிட்டேன் என்று கூறினார். அதற்கு, நீர் வந்த பின்னர் நிச்சயமாக நாம்
உம்முடைய சமூகத்தாரை ஒரு சோதனைக்குள்ளாக்கினோம். சாமிரி என்பவன் அவர்களை வழிகெடுத்து விட்டான் என்று அவர் சினாய் மலைக்கு வந்த சமயம் அல்லாஹுவாகிய அவன் கூறினான். உடனே மூசா கோபம் கொண்டவராக, பெரும் வருத்தம் நிறைந்தவராக தன்னுடைய சமூகத்தாரிடம் திரும்பி வந்து, என்னுடைய சமூகத்தார்களே, உங்கள் இரட்சகன் உங்களுக்கு அழகான வாக்குறுதியை அவன் வாக்களிக்கவில்லையா? எனவே அவ்வாக்குறுதியின் காலம் உங்களுக்கு நீண்டு விட்டதா? அல்லது உங்கள் மீது உங்கள் இரட்சகனின் கோபம் இறங்க வேண்டுமென்று நீங்கள் விரும்பியே எனக்கு நீங்கள் செய்த வாக்குறுதிக்கு மாறு செய்தீர்களா என்று அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் உமக்கு செய்த வாக்குறுதிக்கு எங்கள் சக்தி கொண்டு சுயமாக மாறு செய்யவில்லை. என்றாலும் நாங்கள் ஃபிரௌனுடைய சமூகத்தாரின் அலங்கார ஆபரணங்களிலிருந்து கனமான சுமைகளை சுமத்தப்பட்டோம். ஆகவே அவற்றை நாங்கள் நெருப்பில் எரிந்தோம். அவ்வாறே சாமிரியும் தன்னிடம் இருந்தவற்றை எரிந்தான். பின்னர் அவன் அவர்களுக்காக ஒரு காளை கன்றை உருவாக்கி உடலாக வெளியாக்கினான். அதற்கு அர்த்தமற்ற சப்தமும் இருந்தது. இதை கேட்ட சிலர், இதுதான் உங்களுடைய வணக்கத்திற்குரிய இரட்சகனும் மூசாவினுடைய வணக்கத்திற்குரிய இரட்சகனும் ஆகும். இதனை அவர் மூசா மறந்து மலைக்கு சென்று விட்டார் என்று கூறினார்கள். நிச்சயமாக அவர்களுடைய எந்த பேச்சுக்கும் அவர்களின் பால் அக்காளை மாடானது பதில் கூற திரும்பாமல் இருப்பதையும், அவர்களுக்கு தீமையோ நன்மையோ செய்ய சக்தி பெறாமல் இருப்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா? இன்னும் இதற்கு முன்னதாகவே ஹாரூன் அவர்களிடம், என்னுடைய சமூகத்தார்களே, நீங்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டதெல்லாம் இதை கொண்டுதான். நிச்சயமாக உங்கள் இரட்சகன் அர்-ரஹ்மான் தான், இதுவல்ல. ஆகவே என்னை பின்பற்றுங்கள், என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள் என திட்டமாக கூறியிருந்தார். அதற்கு அவர்கள், மூசா எங்கள் பால் திரும்பி வரும் வரையில் இதன் வணக்கத்தின் மீதே நிலைத்தவர்களாக நீங்காது இருப்போம் என்று கூறிவிட்டார்கள். மூசா ஹாரூனிடம், ஹாரூனே, இவர்கள் வழிகட்டி விட்டார்கள் என்பதை நீர் கண்டபோது அதை மறுக்காமல் இருக்க எது உம்மை தடுத்தது என கேட்டார். நீர் என்னை பின்பற்றுவதிலிருந்து உம்மை தடுத்தது எது? என் கட்டளைக்கு மாறு செய்தீரா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், என் தாயின் மகனே, என்னுடைய தாடியையும் என்னுடைய தலையையும் பிடித்திழுக்காதீர். இஸ்ராயேலின் மக்களுக்கிடையில் நீர் பிரிவினையை உண்டு பண்ணிவிட்டீர். என்னுடைய வார்த்தைக்காக நீர் காத்திருக்கவில்லை என்று நீர் கூறுவீர் என்பதை நிச்சயமாக நான் பயந்தேன் என்று கூறினார். பின்னர் மூசா, சாமிரியே, உன் விஷயம் என்ன என கேட்டார். அதற்கு அவன், அவர்கள் பார்க்காத வியப்பான ஒன்றை நான் பார்த்தேன். தூதருடைய அடிச்சுவட்டிலிருந்து ஒரு பிடி மண் பிடித்து அதில் எறிந்தேன். இவ்வாறு செய்யுமாறு என் மனம் என்னை தூண்டிற்று என்று கூறினான். அதற்கு மூசா, போய்விடு, இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தண்டனையானது தீண்டாதே என கூறுவதுதான். உன்னால் மாற்றப்பட முடியாத உனக்கென நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நேரம் உண்டு. நீ வணங்கிக் கொண்டிருந்த உன் கடவுளை பார். நாம் அதை நெருப்பில் எரித்து பிறகு அதை ஒரே அடியாக கடலில் தூவி விடுவோம் என்று மூசா கூறினார். உங்கள் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன்தான். அவன் எத்தகையவன் என்றால், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவரும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் தன் அறிவால் விசாலமாக அறிந்து வைத்துள்ளான் என்றும் மூசா கூறினார். நபியே, இவ்வாறே உமக்கு முன்னர் சென்று போனவர்களின் செய்திகளை நாம் உமக்கு கூறுவோம். நம்மிடமிருந்து இவ்வேதமாகிய நல்லுபதேசத்தை நிச்சயமாக நாம் உமக்கு கொடுத்திருக்கிறோம். எவர் அதனை புறக்கணிக்கின்றாரோ நிச்சயமாக அவர் மறுமை நாளில் பெரியதொரு பாவத்தை
அதற்குரிய தண்டனையையே சுமப்பார். அந்நரகத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பவர்கள். மறுமை நாளில் சுமையால் அவர்களுக்கு அது மிக கெட்டது. சூர் குழல் ஊதப்படும் நாளை நினைவு கூறுவீராக. குற்றவாளிகளை அந்நாளில் நீலம் பூத்த கண்களுடையவர்களாக இழுத்துக் கொண்டு வந்து ஒன்று திரட்டுவோம். நீங்கள் 10 நாட்கள் தவிர உலகில் தங்கி இருக்கவில்லை என்று அவர்களுக்கு மத்தியில் ரகசியமாக பேசிக் கொள்வார்கள். அவர்களில் நிறையறிவுடையவர்கள் அவர்களிடம், ஒரு நாளை அன்றி நீங்கள் தங்கி இருக்கவில்லை என்று கூறும் சமயத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் நன்கறிவோம். மேலும் நபியே, உம்மிடம் அவர்கள் மலைகளை பற்றி கேட்கிறார்கள். அதற்கு நீர் கூறும், என் இரட்சகன் அவைகளை தூள் தூளாக்கி விடுவான். பின்னர் அவற்றை புட்பூண்டோ கட்டிடங்களோ இல்லாத சமவெளியாக்கி விட்டு விடுவான். அதில் பள்ளத்தையோ மேட்டையோ நீர் காண மாட்டீர். அந்நாளில் சூறு ஊதுகின்ற அலைப்பாளரையே பின்பற்றி செல்வார்கள். அதில் எவ்வித கோணலும் மறுப்பும் இருக்காது. சப்தங்கள் அனைத்தும் அர் ரஹ்மானுக்கு பணிந்து அடங்கிவிடும். ஆகவே மெதுவான காலடி சப்தத்தை தவிர வேறெதனையும் நீர் கேட்க மாட்டீர். அந்நாளில் அர் ரஹ்மான் எவருக்கு அனுமதி அளித்து சொல்லால் அவருக்காக பொருந்திக் கொண்டானோ அவரை தவிர மற்றவருக்கும் பரிந்துரை பயனளிக்காது. அவர்களுக்கு முன்னுள்ளதையும் அவர்களுக்கு பின்னுள்ளதையும் அவன் நன்கறிவான். அவர்கள் அவனை தங்கள் கல்வியால் தீர அறிந்து கொள்ள மாட்டார்கள். அந்நாளில் அல்லாஹுவான நிலையானவனாகிய நித்திய ஜீவனுக்கு முன் யாவருடைய முகங்களும் கவிழ்ந்துவிடும். எவன் இணையாக்குதல் எனும் அநியாயத்தை சுமந்து கொண்டானோ அவன் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டான். எவர் விசுவாசம் கொண்ட நிலையில் நற்கர்மங்களையும் செய்கிறாரோ அவர் தனக்கு அநீதத்தையோ தன் செயல்களுக்குரிய நற்கூலியில் குறைவையோ பயப்பட மாட்டார். இவ்வாறே இதனை அரபி மொழியிலான குர்ஆனாக நாம் இறக்கி வைத்தோம். அவர்கள் பயபக்தி உடையவர்களாக ஆவதற்காக, அல்லது இது அவர்களுக்கு நல்லுபதேசத்தை உண்டாக்குவதற்காக. இதில் நாம் நம்முடைய வேதனையை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கையை பலவாறாக திரும்ப திரும்ப விவரித்திருக்கிறோம். எனவே உண்மையான அரசனாகிய அல்லாஹ் இணை வைப்பவர்களின் இணை வைப்பிலிருந்து உயர்ந்து விட்டான். நபியே, குர்ஆனை கொண்டு அதனுடைய அறிவிப்பு உம்மளவில் முடிக்கப்படுவதற்கு முன்னதாக அதனை ஓத நீர் அவசரப்பட வேண்டாம். இன்னும் என் இரட்சகனே, எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று நீர் பிரார்த்தனை செய்து கூறுவீராக. மேலும் இதற்கு முன்னர் ஆதமிடம் நிச்சயமாக நாம் வாக்குறுதி வாங்கியிருந்தோம். பின்னர் அதனை அவர் மறந்துவிட்டார். மேலும் அதன்படி நடக்கும் உறுதியை நாம் அவரிடம் காணவில்லை. மேலும் மலக்குகளிடம் நீங்கள் ஆதமுக்கு சிரம்பணியுங்கள் என்று நாம் கூறிய சமயத்தில் இபிலீசை தவிர அவர்கள் சிரம்பணிந்தார்கள். அவன் விலகிக் கொண்டான் என்பதை நபியே நீர் நினைவு கூறுவீராக. ஆதலால் நாம் ஆதமிடம், ஆதமே, நிச்சயமாக இவன் உனக்கும் உம்முடைய மனைவிக்கும் விரோதியாவான். எனவே உங்கள் இருவரையும் இச்சுவனத்திலிருந்து தன் சூழ்ச்சியால் அவன் நிச்சயமாக வெளியேற்றிவிட வேண்டாம். அவ்வாறெனில் நீர் கஷ்டத்திற்குள்ளாகி விடுவீர் என்று கூறினோம். நீர் பசியில்லாதிருப்பதும் நீர் நிர்வாணமாகாதிருப்பதும் இச்சுவனத்தில் நிச்சயமாக உமக்கு உண்டு. அன்றியும் இதில் நிச்சயமாக நீர் தாகிக்கவும் மாட்டீர், வெயிலில் கஷ்டப்படவும் மாட்டீர் என்று கூறினோம். ஆனால் ஷைத்தான் அவருக்கு அவர் மனதில் ஊசலாட்டத்தை உண்டாக்கிவிட்டான்.
நித்திய வாழ்வளிக்கும் மரத்தையும் முடிவில்லா ஆட்சியையும் உமக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று கேட்டான். முடிவாக அவ்விருவரும் அம்மரத்திலிருந்து புசித்து விட்டார்கள். உடனே அவ்விருவரின் பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருந்த அவ்விருவரின் மர்மஸ்தானங்களும் அவ்விருவருக்கும் வெளியாயின. அச்சுவனத்தின் இலைகளை கொண்டு தங்களை மறைத்துக் கொள்ள அவ்விருவரும் முற்பட்டனர். ஆகவே ஆதம் தன் இரட்சகனுக்கு மாறு செய்துவிட்டார். எனவே அவர் வழி தவறிவிட்டார். பின்னர் அவருடைய இரட்சகன் அவரை தேர்ந்தெடுத்தான். அவருடைய தௌபாவை, பாவ மீட்சியை ஏற்று அவருக்கு நல்வழியும் காட்டினான். அன்றி அவ்விருவரிடம், நீங்கள் இருவரும் இதிலிருந்து சேகரமாக இறங்கிவிடுங்கள், உங்களுடைய சந்ததிகளில் சிலருக்கு விரோதிகளாவார்கள், நிச்சயமாக என்னிடமிருந்து நேர்வழி உங்களுக்கு வரும். ஆகவே என்னுடைய நேர்வழியை எவர் பின்பற்றுகிறாரோ அவர் வழி தவற மாட்டார், துருப்பாக்கியவனாக ஆகவும் மாட்டார் என்று கூறினான். மேலும் எவர் என்னுடைய நல்லுபதேசத்தை புறக்கணிக்கின்றாரோ நிச்சயமாக அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கிறது. மேலும் மறுமை நாளில் நாம் அவனை குருடனாகவே எழுப்புவோம். அது சமயம் அவன், என் இரட்சகனே, ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய்? நான் திட்டமாக உலகத்தில் பார்க்கிறவனாக இருந்தேனே என்று கேட்பான். அதற்கு, அவ்வாறே நம் வசனங்கள் உன்னிடம் வந்தன, நீ அவைகளை மறந்து விட்டாய். நீ மறந்து அவ்வாறே இன்றைய தினம் நீயும் நம் அருளிலிருந்து மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான். எனவே தன் இரட்சகனின் வசனங்களை விசுவாசிக்காது வரம்பு மீறி நடக்கின்றவருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். அவனுக்கு கிடைக்கும் மறுமையின் வேதனையோ மிக கடினமானதும் நிலையானதுமாகும். இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறையினரை நாம் அழித்து விட்டோம் என்பது இவர்களை நேர் வழியில் செலுத்தவில்லையா? அழிக்கப்பட்ட அவர்கள் குடியிருந்த இடங்களில் சமீபமாகவே இவர்கள் செல்கின்றனர். அறிவுடையோருக்கு நிச்சயமாக அதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. மேலும் நபியே, தீர்ப்பளிக்கப்படுவது மறுமையில்தான் என்ற உம்முடைய இரட்சகனின் வாக்கு மற்றும் குறிப்பிடப்பட்ட தவணை முந்தியிராவிட்டால் அழிவானது கட்டாயமாக இருக்கும். ஆகவே அவர்கள் உம்மை குறை கூறுவதை பற்றி நீர் பொறுத்துக் கொள்வீராக. மேலும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அது மறைவதற்கு முன்னரும் உம்முடைய இரட்சகனின் புகழை கொண்டு துதி செய்து கொண்டிருப்பீராக. இரவு நேரங்களிலும் இவ்வாறே பகலின் ஓரங்களிலும் இரட்சகனை புகழ்ந்து துதி செய்து கொண்டிருப்பீராக. இதனால் நீர் திருப்தி அடையலாம். நபியே, அவர்களில் சில பிரிவாருக்கு உலக வாழ்க்கையின் அலங்காரமாக எதை கொண்டு சுகம் அனுபவிக்க செய்திருக்கிறோமோ அதன் பக்கம் உம்முடைய இரு கண்களையும் நீர் திண்ணமாக செலுத்த வேண்டாம். இவை யாவும் அதில் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் உம் இரட்சகன் உமக்கு மறுமையில் கொடுக்கவிருப்பது மிகச் சிறந்ததும் மிக நிலையானதுமாகும். மேலும் நபியே, நீர் உம் குடும்பத்தினரை தொழுகையை கொண்டு ஏவுவீராக. நீரும் அதன் மீது பொறுமையுடன் நிலைத்திருப்பீராக. நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, உமக்கு நாமே உணவளிக்கிறோம். மேலும் நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்கே உரியதாகும். தன் இரட்சகனிடமிருந்து ஓர் அத்தாட்சியை அவர் நம்மிடம் கொண்டு வர வேண்டாமா என்றும் அவர்கள் கூறுகின்றனர். முந்தைய வேதங்களிலுள்ள தெளிவு அத்தாட்சி அவர்களிடம் வரவில்லையா? மேலும் நம் தூதராகிய இவருக்கு முன்னதாகவே நிச்சயமாக நாம் இவர்களை வேதனையை கொண்டு அழித்திருந்தால், எங்கள் இரட்சகனே, நீ எங்களுக்கு
ஒரு தூதரை அனுப்பியிருக்க வேண்டாமா? அவ்வாறிருந்தால் நாங்கள் இழிவுபடுவதற்கும் கேவலப்படுவதற்கும் முன்னதாகவே உன்னுடைய வசனங்களை நாங்கள் பின்பற்றி இருப்போமே என்று கூறுவார்கள். நபியே, நீர் கூறுவீராக, ஒவ்வொருவரும் மறுமை நாளை எதிர்பார்த்திருப்பவரே. ஆகவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். நேரான வழியை உடையவர்கள் யார் என்பதையும் நேர்வழி பெற்றவர் யார் என்பதையும் பின்னர் நீங்கள் நிச்சயமாக நன்கறிந்து கொள்வீர்கள்.